தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே வந்து சிரிச்ச முகமாவும், புன்னிருப்பாவும் இருப்பாங்க. இந்த சிரிச்ச முகமா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து எய்ம் பண்றாங்க அப்டின்னா, அது கண்டிப்பா போய் முடியும். அதே மாரி தான் அந்த காதல் வாழ்க்கையிலும், அவங்க எய்ம் பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்து கரெக்ட்டா நடக்கணும்னு நெனைப்பாங்க. ஒருவேள வந்து அவங்க பார்ட்னர் வந்து இவங்க நெனைக்கிறதுக்கு ஏத்த மாரி ஆப்போசிட்டா நடந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இது இவங்கனால வந்து மனசுக்கு ஏத்துக்க முடியாது. அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனால பல சண்டைகள் வந்து தனுசு ராசிக்காரங்க லௌகீக வாழ்க்கையில வந்து ஏற்படும். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, முன்னெச்சரிக்கையாவே வந்து சின்ன சின்ன சண்டைகள தவிர்க்க வந்து நீங்க ரொம்ப வாக்குவாதம்லாம் பண்ணாம இருக்கணும் உங்க பார்ட்னர் கிட்ட. என்ன சொல்றாங்க? என்ன செய்றாங்க? உங்க பார்ட்னருக்கு நெறைய மதிப்பு குடுக்கணும். ஏன்னா, நீங்க எப்பயுமே வந்து தன்னோட வேலை அப்டின்ட்டு நெறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்டின்றத தெரிஞ்சு நீங்க லவ் பண்றீங்க. லவ் மேரேஜ்க்குள்ள இறங்குனீங்க அப்டின்னா, உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்டின்னா, சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமான வந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மேன்மேலும் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும்.